வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புதுடெல்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள 62 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நவீன போக்குவரத்து மேலாண்மையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துக் கூறினார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் நம்பிக்கை, புத்தாக்கம் மற்றும் குறிக்கோளுடன் கூடிய இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், திறன் மேம்பாடு உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்கும் என்று கூறினார். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 4.14% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் நிகர நேரடி வரி வருவாய் 18 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும், வரும் நிதியாண்டில் இந்த நேரடி வரி வசூல் 25 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் வருமான வரித்துறை கணித்துள்ளது. சபரிமலையில் மகர விளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுவதையொட்டி பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தகுதிச் சுற்று ஆட்டங்களை ஹைதராபாத்தில் நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தெலுங்கானா மாநில அரசும் ஹாக்கி இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.